கண்டென்ட் ரெடி ஆயிடுச்சு. முதல்ல அம்மாட்ட போய் பாத்ரூமை கழுவி விட சொல்லணும். கதவை தட்டிட்டு வரமாட்டியாமா? பயந்தே போயிட்டு என் மனசே பார் திக்கு திக்குன்னு இருக்கு. ஏன்டி சொல்ல மாட்டேன்? ஏன் சொல்ல மாட்டேன்? என்னை பார்த்தா என்ன பேய் மாதிரியா இருக்கு? அதை எப்படி என் வாயில சொல்றது? என்ன? இல்லைம்மா, என்னோட தேவதைன்னு சொல்ல வந்தேன். நம்பிட்டேன். சாப்பாடு செஞ்சுட்டேன், வந்து சாப்பிடுவா. இப்போவே அம்மாட்ட கேட்டுருவோம். அப்போ தான் நாளைக்கு ஷூட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா சாட்டர்டே சண்டே வரும்போது தான் நம்மளால ஷூட் பண்ண முடியும். அம்மா நில்லுமா கொஞ்சம். என்ன அம்மா, பாத்ரூம் கழுவி விட்டுட்டியாம்மா? என்ன ரொம்ப அக்கறையால் கேட்குற? நம்ம சேனலுக்கு கண்டென்ட்டுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் அம்மா கழுவாது, வேற ஏதாவது சொல்லி தான் சமாளிக்கணும். என்ன இழிச்சுக்கிட்டு இருக்க? என்ன? ஒன்றும் இல்லைம்மா, எங்கள் மேம் சொன்னாங்க கழுவுனாலும் வாரத்தில் ஒரு 4 நாள் கழுவணுமா, அப்போ தான் சுத்தமாக இருக்குமா. சுத்தமாக இருக்கிற இடத்துல நம்ம குளிச்சா அப்புறம் யூரின் போனாலும் நம்மளுக்கு எந்த ஒரு அஃபெக்டும் ஆகாது அப்படின்னு சொன்னாங்கம்மா. அதனால தான் கழுவுனியான்னு கேட்டேம்மா. அதெல்லாம் முந்தா நேற்று தான் கழுவுனேன், வேணா போய் பாரு. இல்லைம்மா, எங்கள் மேம் சொன்னாங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கழுவணுமா, அப்போ தான் இன்னும் நல்லா நீட்டாக இருக்குமா. நீ முந்தா நேற்று தானே கழுவுன, இன்னைக்கு கழுவி விடுவேன், நாளைக்கு கழுவ வேண்டாம், அடுத்த நாள் கழுவி விடுவேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கழுவி விடு, அப்போ தானே நம்ம பாத்ரூம் நீட்டாக பளபளன்னு இருக்கும். என்ன இவ பாத்ரூமை கழுவ சொல்லி ரொம்ப தொல்லை பண்ணுறா? சரி கழுவுவோம், நம்ம பாத்ரூம் தானே. என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? இங்கே பாருடி, என்னால் முடிஞ்சா நான் பண்ணுவேன், இல்லையா நாளைக்கு தான் பண்ணுவேன், சரியா? ஆமாம்மா ப்ளீஸ்மா, இன்னைக்கு பண்ணிடுமா. நான் கொஞ்சம் சுத்தமான இடத்துல குளிக்கணும்னு ஆசைப்பட்றேம்மா. ஓஹோ, அப்படி ஆசைப்பட்றியா? அப்போ நீயே போய் கழுவி விட்டு குளிச்சிரு. இந்த இது நம்மளுக்கு தெரியாதா என்ன? எப்படா நம்மளை வேலை வாங்கலான்னு இருக்கும் போல இருக்கு இந்த அம்மா. என்னடி இப்படி பார்க்குற? உனக்கு வேணும்னா நீ கழுவிக்க. ஏமா, ஒரு பெத்த பொண்ணுக்காக ஒரு பாத்ரூம் கூட கழுவி விட மாட்டியா? இதுவே உன் பையன் சொல்லியிருந்தானா இந்நேரம் இழுத்து போட்டு ஒரு நாளைக்கு 4 வாட்டி கழுவிருப்பேன். ஆரம்பிச்சிட்டியா? எதுக்கு எடுத்தாலும் அவனையே பிடிச்சி இழுக்கிறது. இப்போ என்ன உனக்கு? பாத்ரூமை கழுவி விடணும், அவ்வளோதானே. கழுவி விட்டுறேன், விடு. தேவையில்லாமல் பேசாத, ஒழுங்காக வந்து சாப்பிடு. அப்புறம் சாப்பிட்றதுக்கு மட்டும் வாயை தர, அங்கேயே வந்து அதை பண்ணி இதை பண்ணுன்னு என்னை போட்டு டார்ச்சர் பண்ணாத. அப்படி எப்படியோ ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. மூஞ்சியை நம்ம உருன்னே வச்சுக்குவோம், அப்போ தான் நம்ம அம்மா நம்மளுக்காக பண்ணும். இல்லைன்னா அதுவும் பண்ணிடாமல் டிபிக்கி கொடுத்துரும். என்ன இப்போ சந்தோஷம் தானே? சரி, நீ சொன்னியே, நான் அமைதியாக இருக்கேன். சீக்கிரமாக போய் பாத்ரூமை கழுவி விடு, நான் போய் சூட் பண்ணணும். என்ன சூட் பண்ணணுமா? சூட் பண்ணணும் நான் சொன்னேன், இல்லை சுச்சு போகணும். ஆமாம், உனக்கு வேற வேலையே இல்லை, ஒழுங்காக வந்து சாப்பிட்ரு. சரி வரேன், போமா. இவ சுச்சு போகிறதுக்கு நான் 10 வாட்டி கழுவணுமா பாத்ரூமை? விளங்குனது மாதிரி தான், இங்கே உள்ள வேலையை பார்க்க முடியல, இதில் இது வேறையா? அப்படி எப்படியோ அம்மாவை பேசி சமாளித்து பாத்ரூமை எப்படியோ கழுவ வைக்க சொல்லியாச்சு. நான் வேற சூட் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டேன். நல்ல வேலைக்கு எப்படியோ பேசி சமாளிச்சிட்டேன். ஐயா ஜாலி ஜாலி ஜாலி. இனிமேட்டு என்னோட கண்டென்ட் நல்லா வியூஸ் போவோம். பாத்ரூம் வியூலாம் யாருமே போட்டிருக்க மாட்டாங்க, எங்கள் அம்மாவும் நீட்டாக கழுவுவாங்களா, செம்ம ஜாலி. சே, அங்கே என்னடி இன்னைக்கிட்ட டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க? வாடி சாப்பிட. ஏதோ வந்துட்டேம்மா. வேற என்ன வாங்கணும்? எல்லாத்தையும் எழுதி வைக்கணும், என்ன வாங்குறதுன்னு. ட்ரெஸ் வாங்கணும், நல்ல பேண்டி சட்டையாக வாங்கணும். இந்த மாதிரி புடவையை கட்டிக்கிட்டு இந்த த்ரெட்டு மில்ல நடக்கவே முடியல. புடவை வேற காலுக்குள்ளார சிக்கிக்குது. அதையும் எழுதி வைப்போம். பேண்ட் செட்டு வாங்கணும். இந்த அம்மா என்ன எழுதிக்கிட்டு இருக்கு? என்னம்மா எழுதிக்கிட்டு இருக்க? நீயாடி எப்ப வந்த? நான் வரது இருக்கட்டும், நீ என்ன எழுதிக்கிட்டு இருந்த? நான் மளிகை ஜாமான் எழுதிக்கிட்டு இருந்தேன். மளிகை ஜாமான் தானே எழுதிக்கிட்டு இருந்த, அப்புறத்துக்கு நோட்டை மூடன? ஏண்டி இப்ப நான் நோட்டை மூடனா உனக்கு என்ன, மூடலன்னா உனக்கு என்ன? இப்ப எதுக்குமா கோவப்படுற? என்ன எழுதுனன்னு தானே கேட்டேன், இது ஒரு குத்தமா? என்ன எழுதுனன்னு தெரிஞ்சா நீயும் ட்ரெஸ் வேணும்னு நிப்பில்ல, அதனாலதான் சொல்லல. நான் தான் சொல்லிட்டேன் மளிகை ஜாமான் எழுதுறேன்னு, அப்புறம் திரும்பி என்ன எதுக்கு கேக்குறப்ப? இல்லையே, மளிகை ஜாமான் லிஸ்ட் மாதிரிலாம் இல்லையே. அது 1008 இது எழுதி வச்சிருப்பேன், எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணுமா என்ன? ஏம்மா, நான் பார்த்த வரைக்கும் ஏதோ பேண்ட்டு சட்டைன்னு போட்டிருந்த,
நீ வேற தமிழில் தான் எழுதியிருக்க. நீ இங்கிலீஷில் எழுதியிருந்தாலாவது நான் வேற ஏதாவது படிச்சிருப்பேன். எதுக்குமா இப்போ என்கிட்ட போய் சொல்கிற? நான் என்ன சொல்லிட போகிறேன் உன்னைய? என்னன்னு சொல்லுமா, நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நீ நல்ல பிள்ளை தான், எனக்கு ஹெல்ப் பண்ணுவ. இருந்தாலும் நீ ஏதாவது கேட்பியோன்ட்டு தான் நான் எதுவுமே சொல்லலை. மா அதெல்லாம் சொல்ல மாட்டேம்மா. என்னம்மா எழுதிட்டு இருந்த சொல்லுமா. அதுவாடி, நான் நடந்து எக்ஸசைஸ் பண்ணணும்ல, அதுக்கு இந்த சாரீலாம் செட் ஆகலை. அதனால தான் பேண்ட்டு சட்டை அந்த மாதிரி எடுக்கலான்னு பார்த்தேன். அதெல்லாம் என்னென்ன வேணுமோ எழுதி வைக்கிறேன். ஓ சூப்பர் ஐடியாம்மா. பேண்ட்டு சட்டையெல்லாம் எடுக்க போறியா? ஆமாம் ஆமாம், எனக்கும் பேண்ட்டு சட்டையெல்லாம் எடுத்து கொடுமா. நான் இந்த பாருமா ஒரே கலர் ட்ரெஸ்ஸு சட்டையை தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ்மா எனக்காக எடுத்து கொடுமா. பாத்தியா பாத்தியா, இதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. எனக்கு செலவு பண்ணவே காசு இல்லை. உங்கள் அப்பைங்காரன்ட்ட கேட்டால் ஒரு நயா பைசா கூட கொடுக்க மாட்டேங்கிறான். நான் என்ன பண்ணுறது? இதில் நீ வேற கேட்குற, நான் காசுக்கு எங்கே போகிறது? மா அப்பாட்ட நான் கேட்டு வாங்கி தரேன், எனக்கும் வாங்கி தரியா? என்னது, நீ அப்பாட்ட காசு வாங்கி தரியா? ஆமாம்மா, அதுவும் எனக்கு மட்டும்தான். உனக்கெல்லாம் கேட்டு நான் வாங்கி தர முடியாது. பாத்தியா எவ்வளோ சுயநலவாதியா இருக்குன்னு. அம்மா சரின்னோடனே எனக்கும் சேர்த்து வாங்கி தருவேன்னு பார்த்தா நீ உனக்கு மட்டும் உங்கள் அப்பன்ட்ட காசு வாங்கிக்க போற. இப்போ என்னங்கிற? நான் போய் அப்பாட்ட சொல்லி விட்டுமா? நீ இந்த மாதிரி த்ரெட்மில் வாங்கி இந்த ரூமில் போட்டு வச்சுருக்க, அதுவும் இல்லாமல் வாக்கிங் போகிறதுக்கு ட்ரெஸ் வாங்க போகிற, அப்படி இப்படின்னு அப்பாட்ட சொல்லட்டுமா? என்னடி, எனவே பிளாக் மெயில் பண்ணலான்னு பார்க்குறியா நீனு? போய் சொல்லிக்க உங்கள் அப்பன்ட்ட தானே, வந்து பேசுனா நான் பார்த்துக்கிறேன். அதுவும் இல்லாமல் எனக்கு தேவையானதை நானே போய் வாங்கிக்கிறேன். நீ ஒன்றும் வர தேவையில்லை. அப்பா கிட்ட சொன்னோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கும் காசு தர மாட்டாரு. இப்படி அம்மா சொல்லிடுச்சுன்னா அம்மாவும் நம்மளை கூட்டிகிட்டும் போவாது. அப்புறம் அனிதாவை பார்த்துச்சு, அனிதாவை கூட்டிகிட்டு போயிடும். அவள் அப்படியே கெஞ்சி கெஞ்சி வாங்கிடுவா. நம்ம இதில் கொஞ்சம் பொறுமையாக தான் போகணும். என்னடி ரொம்ப பம்மிக்கிட்டு நிற்கிற? ஆமாம்மா ப்ளீஸ்மா, அப்பாட்ட சொல்லி உனக்கும் சேர்த்து வாங்கி தரேன். என்ன, என்னைய மட்டும் கூட்டிகிட்டு போ. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், உன்னைய கூட்டிகிட்டு போகிறதே டேஞ்சர் தான். ஆமாம் ஆமாம், என் செல்ல குட்டி இல்லை, என்னைய கூட்டிகிட்டு போம்மா ப்ளீஸ்மா. சரி சரி, ரொம்ப கெஞ்சுறதுனால உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே வந்துட்டு அது வேணும் இது வேணும்னு என்னை போட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். இல்லைம்மா இல்லைம்மா, நான் எந்த டார்ச்சரும் பண்ண மாட்டேன். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன். என்ன? அனிதாவை மட்டும் நீ இதை கூட்டிகிட்டே போகக்கூடாது. அவளும் வந்துட்டானா அப்புறம் உனக்கு தான் சிரமம். அவளும் எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுன்னு கேட்பா, சொல்லிட்டேன். ஆமாம் ஆமாம், எவ்வளோ பேத்துக்கு ட்ரெஸ் வாங்கினா நான் எங்கே போகிறது காசுக்கு? சரி சரி, அவள்கிட்ட சொல்ல மாட்டேன். என்கிட்ட சொல்லாதுன்னு சொல்லிவிட்டு நீ அப்படி பிளான் பண்ணி அவளை கூட்டிகிட்டு வந்துடாத. இல்லைம்மா இல்லைம்மா, பண்ண மாட்டேன். அப்படி பண்ணேன்னு வெய்யி, உனக்கும் ஒரு ட்ரெஸ்ஸு கிடையாது, அவளுக்கும் ஒரு ட்ரெஸ்ஸும் கிடையாது. எனக்கு மட்டும் 2 கட்டை பை தூக்கிட்டு நான் பாட்டுக்கு ஜிங்கு ஜிங்கு நடந்து வந்துடுவேன். இல்லைம்மா இல்லைம்மா, சொல்ல மாட்டேன். யார்கிட்ட என்ன சொல்ல மாட்டேன்? அவ என்ன 2 பேரும் பேய் அறிஞ்ச மாதிரி நிக்கிறீங்க? யார்கிட்ட என்ன சொல்லக்கூடாது? நீ எதுவுமே பேசாத. நான் இவளை பேசி சமாளிச்சுக்கிறேன். நீ வாயை மூடிட்டு அமைதியாக இருக்கணும், சரியா? சரி சரி, நீ எப்படியோ சமாளிச்சுக்க. இன்னைக்கு சாயங்காலம் கிளம்பணும். எப்படியாவது ரெடி பண்ணி கிளம்பிடு. அவளை கழட்டி விட்டுரு, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அது அனிதா, நீ ரூமுக்கு வா, நான் வந்துட்டு சொல்கிறேன். சரி வா போலாம். 2 குரங்கையும் விட்டுட்டு போலான்னு பார்த்தா இதில் ஒரு மலை குரங்கு கேட்டுருச்சு. சரி, எப்படியோ 2 பேரில் ஒருத்தி கட் ஆகிட்டா, இன்னொருத்தையும் எப்படியாவது கட் பண்ணி விட்டுறணும். நம்ம மட்டும் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்துடணும்ப்பா. இந்த வீட்டில் எது வாங்க போனாலும் 3ஆ வாங்கணும். இல்லைன்னா எனக்கு இல்லை உனக்கு இல்லைன்னு சொல்லி அடிச்சுக்கிறாளுங்க. ஏதோ கோலால் அடி சண்டை மாதிரி. காலையிலேருந்து இன்னைக்கு ஆர்டரே வரல. ஏதோ ஒரு 3-4 ஆர்டர் தான் வந்துச்சு. நேற்று மாதிரிலாம் இல்லை இன்னைக்கு. என்ன மேனேஜர் மண்டையை சிரிச்சுக்கிட்டு இங்கிட்டே வரான்? யாரோ ஒரு புதுசாக ஒரு ஆளை வேற கூட்டிகிட்டு வரான். என்ன கிச்சன் வரைக்கும் யார் கூட்டிகிட்டு வராவே? மனோஜ், இது தாண்டா நான் வேலை பார்க்குற இடம். இந்த ஹோட்டலுக்கு நான் மேனேஜர், தெரியுமா? இந்த ஆளுக்கே டவுட்டு போல, நம்ம எப்படி இந்த ஹோட்டலுக்கு மேனேஜர் ஆனோன்னு. ஓ அப்படியாடா, நல்ல பெரிய ஹோட்டலாக இருக்கே. ஆமாம், ஏண்டா கோவிந்து, உனக்கு எப்படிடா இவ்வளோ பெரிய ஹோட்டலில் வேலை கிடைச்சது? அதே டவுட்டு தான் எங்களுக்கும். இந்த ஆளுக்கு எப்படி இங்கே கிடச்சதுன்னு. மனோஜ், வந்த இடத்துல இப்படியாடா பேசுவேன் என்னை பற்றி? எனக்கு கீழே வேலை பார்க்குறவங்களாம் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? ஹலோ பொட்டமண்டை, உங்களை பற்றி எங்களுக்கு எல்லா விவரமும் தெரியும். நீங்கள் ரொம்ப சீனை போடாதீங்க. சரி சரிடா,
சரிடா, ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பார்க்குறேன். உனக்கு பிடிச்ச டிஷ் என்னன்னு சொல்லு, செஞ்சு வீட்டில் பார்சல் கூட வாங்கிட்டு போ. அப்படியாடா? எனக்கு வந்து நானும் பன்னீரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. அது வேணால் செஞ்சு கொடுக்க சொல்லு, நான் வீட்டில் என் பொண்டாட்டிக்கும் எடுத்துகிட்டு போகிறேன். அவ்வளோதானே, இந்த குயிக்காக ரெடி பண்ணிடுவார் இந்த செஃப். யாரு இவரா? ஆமாம்மா, இந்த பையன்தான். இன்னொரு பையனும் இருக்காங்க, 2 பேரும் நல்லா சமைப்பாங்க. ஓ அப்படியாடா, சரிடா. நான் பன்னீர் டிக்கா, அப்புறம் ஏதாவது ஒரு ஸ்வீட்டு செஞ்சு கொடுக்க சொல்லுடா. ஹலோ மேன், உங்களுக்கு காது கேட்குதுல்ல? அவர் கேட்குறத செஞ்சு அவர் டோர் டெலிவரி பண்ணி விட்ருங்க. ஆ ஓகே சார். என்ன ஓகேன்னு இங்கே நிற்கிறீங்க? போய் வேலையை பாருங்க. ஆ ஓகே சார். நான் இங்கே இல்லைன்னு வையே, ஒரு வேலை நடக்காது. இவங்களுக்கெல்லாம் நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா இந்த பசங்களாம் மறந்து போயிடுவாங்க, பார்த்துக்கோ. ஆமாம் ஆமாம், எங்களுக்கு அம்னீஷியா பாரு, அப்பப்போ மறந்து போகிறதுக்கு. இந்த ஆளு தான் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுக்குறாராமா. ஓ அப்படியாடா, பரவாயில்லடா. நம்ம காலேஜில் படித்து நீ பெரிய போஸ்டிங்கில் இருக்கடா. அப்போ நீ ஓ சொட்ட மண்ட காலேஜ்லாம் போயிருக்கா? நம்மளுக்கு தெரியாம போச்சே. டேய், எனக்கு ஏதாவது வேலை பார்த்து கொடுறா. சரி, நான் எனக்கு ஓனர் இருக்கார்ல, அவர்கிட்ட கேட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். இவருக்கே இங்க ஒரு வேலையும் இல்லையா? இதுல இவருக்கு வேலை வாங்கி கொடுக்க போறாராமா. எல்லாம் கால கொடுமை.